கடவுளை தேடிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா தேடுறதே கடவுள் தான். இது எப்படி இருக்குன்னா, உங்க 2 கண்ணை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்க. எதால தேடுறீங்க? உங்க 2 கண்ணாலே தேடிட்டு இருக்கீங்க. தொலைந்ததே தொலைந்ததை தேடுது, காணா போனதே காணா போனதை தேடுது. காணா போனவரே தன்னை தேடி கொண்டிருக்கிறார். கண்ணை மூடி கடவுளை தேடுறீங்க, கடவுளை காணவில்லை. உடம்பு, மனம், அறிவு, ஈகோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணா என்ன இருக்கு? கடவுள் மட்டும் தான் இருக்கு. வெளியே வெளிச்சம் தெரியறதுனால இந்த உலகத்தை கண்டு ரசிக்கிறீங்க. கண்ணை முடிக்கோங்க, உள்ள பாருங்க. யானை, மலர், மலை, மகன், தாய், தந்தை, அல்லது இஷ்ட தெய்வம், ஜீசஸ், சிவன், விஷ்ணு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? ஏற்கனவே உங்க மனசுல பதிவாயிருக்கு. அங்க வெளிச்சம் அடிக்குது. ஸ்கிரீன்ல வெளிச்சம் அடிச்சாதானே படம் தெரியும். அப்ப வெளிச்சம் தானே கடவுள். இந்த நிலைக்கு உங்களை அறியாம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது போயிடுறீங்க. தினமும் உங்க வாழ்க்கையில இது நடக்குது. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஆழ்ந்த தியானத்துல ஜோதியோ வெளிச்சமோ தெரியுது. சரி, இந்த ஜோதி வெளிச்சம் இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு என்ன பண்ணல? இந்த போர் அடிக்குது, வேதனையா இருக்கு, வலிக்குது, துன்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, பயமா இருக்கு, இது எதுவுமே இருக்காது. வெறும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கு.